உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். மாய் வெளிச்சம் டிவி. மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவை பினாங்கு மாநில கிளை சிறப்பு வருகையாளர் மாண்புமிகு டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு, வீடமைப்பு சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் மற்றும் பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் சிறப்பு குழுவின் தலைவர். பினாங்கு மாநிலத்தின் 28 தமிழ் பள்ளிகளுக்கு மாநில பேரவை A4 தாட்களை வழங்கி அப்பள்ளிகளின் அன்றாட கல்வி கேள்வி நடவடிக்கைகளுக்கும் மற்றும் அதன் அலுவலக நிர்வாகத்துக்கும் உதவியது. இந்த உதவி 2வது ஆண்டாக கடைபிடிக்கப்பட்டது. தேசிய ரீதியில் நடைபெற்ற ராமானுஜம் கணித போட்டியின் பினாங்கு மாநில வெற்றியாளர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. SPM 2025 தேர்வில் மிகச் சிறப்பாக தேர்வு பெற்ற பினாங்கு மாநில பேரவையின் உறுப்பினர்கள் 2 பேரின் பிள்ளைகளுக்கு சன்மானமாக தலா 500 ரிங்கெட் கேஷ் வவுச்சர் வழங்கப்பட்டது. டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு அவர்களின் சொந்த செலவில் 2 B40 வசதி குறைந்த மாணவர்களுக்கு மடிக்கணினி, லேப்டாப் எடுத்து வழங்கினார். டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு அவர்களுக்கு தமிழ் பள்ளிகளின் அரண் எனும் பட்டம் பேரவையினால் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் அவரை இயக்கத்தின் காப்பாளராக நியமனம் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டது. தேசிய பேரவையின் தலைவர் திரு குமரன் மாரிமுத்து மற்றும் உதவி தலைவர் திரு விஜய் வேலாயுதம் பினாங்கு மாநில பேரவையின் ஆண்டு கூட்டத்தை சிறப்பாக நடத்தி வைத்தனர். புதிய 2 சங்கங்கள் முறையே சங்க பதிவு இலாக்காவின் அதிகாரப்பூர்வ பதிவுடன் பெர்தாமா பேரவையில் இணைந்தன. அவை முன்னாள் மாணவர் சங்கம், பழனியாண்டி தமிழ் பள்ளி, கபலா பத்தாஸ், பட்டுவர். டத்தோ சுந்தர்ராஜு உரையில் தமிழ் பள்ளிகளுக்கு தொடர்ந்து நான் சேவை செய்வேன், அதை யாரும் தடுக்க முடியாது என்று பேசியது குறிப்பிடத்தக்கது. Facebook, Twitter, TikTok, இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள். மை நியூஸ், மை மீடியா, மை வெளிச்சம் டிவி.